வணக்கம். சென்சார் பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுலேயுமே கூட ஆக்சுவலாக சென்சார் ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்களோட காமெடி முடியல. என்னன்னா படத்தில் 2 சீன்ஸில் சித்தரிக்கப்பட்டவைன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து த்ரூ அவுட் வருது. அந்த 2 சீன் ஃபுல்லாக வருது. மணி ஆர்டர் அனுப்புற சீன் ஒன்று, அந்த ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஒரு சீனு. இதில் என்ன காமெடி தானே கேட்குறீங்க? ஏன்னா படத்தோடைய ஆரம்பத்திலேயே நிறுத்தி நிதானமாக இந்த படத்தில் வர்றது எல்லாமே எங்களுடைய கற்பனையே, எதுவும் யாரையும் குறிப்பிடுவன அல்லங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரோடைய டிஸ்க்ளைமரை போட்டு படித்தே காட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த படமுமே சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த 2 சீன்ஸில் மட்டும் சித்தரிக்கப்பட்டவைன்னு டெக்ஸ்ட் வரும்போது படத்துடைய மற்ற சீன்ஸில் நடந்த விஷயங்கள்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள்னு சென்சாரே ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது புரியல. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். அப்படி பேசுகிறத கேட்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். தெலுங்கு திணிப்பு அப்படின்னு நினைக்காம ரெட்ரோ ரீல்ஸோடைய லேட்டஸ்ட் எபிசோடில் சங்கராபரணம் பற்றி பேசியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். பராசக்தி 1959 ஆரம்பமாகுது கதை. காலேஜ் ஸ்டூடெண்டான சிவகார்த்திகேயன் புறநானூறு படை அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மாணவர் படையை திரட்டி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இதனால் அரசாங்கம் ஹிந்தி திணிப்பை கைவிடுறதை அறிவித்தாலுமே கூட போராட்டத்தில் நடக்கிற ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சம்பவத்தினால இனிமேல் இந்த போராட்டம்லாம் வேணாம், இந்த வயலன்ஸ்லாம் வேணான்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு சீகா. கட் பண்ணால் 5 வருஷங்கள் கழிச்சு ரொம்ப பொறுப்பாக ட்ரெயினில் ஃபயர்மேனாக வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருக்காரு. இவருடைய தம்பி அதர்வா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய அண்ணன் ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணவர்னு தெரியாமையே திரும்பவும் ஆரம்பிக்கிற ஹிந்தி திணிப்பை தம்பியும் புறநானூற்று படையோட எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரான ஜெயம் ரவி 59லேயே சீகாவுடைய போராட்டத்தில் சீகானால தன்னுடைய கை விரலை இழந்தவர். திரும்ப இப்படி ஒரு போராட்டம் தலையெடுக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பர்சனலாகவே அதை எடுத்துக்கிட்டு தீவிரமாக இந்த இயக்கத்தை ஒடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அதர்வாவுடைய நிலை என்னாச்சு? தம்பியை போராட வேணான்னு தடுக்கிற சீகா திரும்ப எப்படி போராட்ட களத்துக்கு வராரு? இவங்களை தடுத்து நிறுத்த ஜெயம் ரவி பண்ணுற திட்டங்கள் என்னென்ன? இதெல்லாம் தான் இந்த பராசக்தி. களம் செட் பண்ணப்பட்ட விதம், கேரக்டர்ஸோடைய அறிமுகம், படத்துடைய கோர், முக்கியமான இந்த அடிப்படை ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க இயக்குனர் சுதா. இதனால படத்துடைய முதல் பாதி சீம்லெஸ் ஃப்ளோவில் இன்ட்ரெஸ்டிங்காகவே நகருது. முதல் சீன்லேயே சிவகார்த்திகேயனை போராட்ட களத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆறுதலாக இருந்துச்சு. ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற ஆக்ஷன், ஜெயம் ரவி அறிமுகம், அதுக்கப்புறம் ஒரு உற்சாக பாட்டுன்னு வரிசையாக சரியான டைரக்ஷன்லேயே நகருது படம். ஆனால் இங்கே ஒரு ட்ராஜடி, அது ஹீரோவை அஃபெக்ட் பண்ணுற விதம் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா கேரக்டர் டைனமிக்ஸ்லாம் என்ன ஏது நமக்கு புரியறதுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்காக ரொம்ப சந்தோஷப்படுறதையோ வருத்தப்படுறதையோ கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மட்டுமே இருக்கும். அப்படி தான் இருந்தது அந்த விஷயமே கூட. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் எனக்கு இருக்கிற பிரதானமான கம்ப்ளைண்ட்டும் அதுதான். நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக சுவாரஸ்யமாக இருக்கே தவிர அது திரைக்கதையோட சேர்ந்து எமோஷனலாக ரெஜிஸ்டர் ஆகலை, கனெக்ட் ஆகலை. பட் இனிஷியலாக அட்லீஸ்ட் முதல் பாதியில் இது சின்ன டிராபேக்காக மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீலீலா கேரக்டர் ஹிந்தி கற்றுக் கொடுக்குற ஒரு சீன் ஃபன்னியாக இருக்குது. சிவா கேரக்டர் ரொம்ப சின்சியராக தன்னுடைய தம்பிக்காக வருத்தப்படுற சீன், பேசுகிற சீனில் அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நிறைய கனவோட அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற சீன், இந்த சீனில் டயலாக்ஸ், இன்டர்வியூவில் அவருக்கு கிடைக்கிற அனுபவம்னு அந்த மொத்த ஸ்ட்ரெச்சுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அகைன் இங்கே எமோஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக திடீர்னு ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்திட்டு அடுத்த சீன்லேயே ட்ராஜிக்காக கொண்டு போயிடுறாங்க. பட் அந்த டெபிக்ஷன் ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்காக போனதுனால ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண ஒரு சீனாக இருந்தாலுமே கூட அது அகைன் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டுமே கடந்து போகுது. திரும்ப இன்டர்வல் பாயிண்ட்டுக்கான சீக்வன்ஸை ப்ராப்பராக செட் பண்ணி பரபரப்பை கூட்டி பக்காவாக ஒரு ஹை மூமெண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதை தமிழ் வர்சஸ் ஹிந்தி அப்படின்ற மாதிரி மட்டும் டிசைன் பண்ணாமல் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எல்லா மாநில மொழி மாணவர்களுமே போராட்டம் பண்ணுறாங்கன்னு காட்டுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. இன்டர்வலுக்கு மேலே தான் கர்ஸ் ஆஃப் த செகண்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இன்டர்வல் முடிஞ்சதுமே ஒரு டூயட்டை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க போல இருக்கு. ஆனால் இன்டர்வல் பாயிண்ட் ஹோல்ட் ஆன அந்த படம் தொப்புன்னு அந்த பாட்டுனால கீழே விழுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடியே என்ன ஆகும் நம்ம நினச்சோமோ அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்குது, அவ்வளவே. பட் டெக்னிக்கலாக டைரக்ஷனாக இந்த சீன்ஸ் கையாளப்பட்ட விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ரைட்டிங்காக ஒரு சேஃப் கமர்ஷியல் ஜோன்லேயே படம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இதனால் ப்ரெடிக்டபிளாக சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ஜேர்னியை தான் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விட்னஸ் பண்ணுறோம். நடுவில் வில்லன் ஹீரோடைய பிளானை கண்டுபிடிக்கிறது, அதை தடுக்க அவர் போடுற திட்டங்கள், இந்த 144 உத்தரவு வாங்க அவர் பண்ணுற பிளாக்மெயில், இதெல்லாம் ஸ்மார்ட்டான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. செழியன் அப்படிங்கிற கேரக்டருக்கான ஆர்க் இன்டர்வல்லையே ஒரு வகையில் கம்ப்ளீட் ஆகிட்டதுனால செகண்ட் ஹாஃப் முழுக்க அந்த பிளாட் ட்ரிவனாகவே எழுதியிருக்காங்க. இங்கே ஹீரோவுடைய சின்ன சாகசம், அவர் டெல்லியில் பண்ணுற புரட்சின்னு நிறைய விஷயங்கள் கண்ட்ரைவிட தான் இருக்குது. மணிசாருக்கு ட்ரிபியூட் மாதிரி இந்த ஆயுத எழுத்து படத்தில் வர ஜனகணமன ஃபீல்லையே ஒரு பாட்டு இங்கே வச்சுருக்காங்க. கடைசி ஸ்டெச்சில் கொஞ்ச நேரம் காணாமல் போன வில்லனை திரும்ப கொண்டு வந்து ஸ்டேக்ஸை பில்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜெனோசைட் மாதிரியான ஒரு பிளாக் மொத்தமுமே உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட தகவல்களாக மட்டுமே கன்வே ஆகுதே தவிர அந்த மெலோ ட்ராமானால இம்பாக்ட் கிரியேட் ஆகவே இல்லை. இங்கே வர ஒரு சில கேமியோஸ் அடடே சின்ன ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மொமெண்ட்ஸாக மட்டுமே இருக்குது. சில கேமியோஸ்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக பிளேஸ் பண்ணப்பட்டதாகவும் இருக்குது. ஒரு கட்டத்தில் இது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போருங்கிறத தாண்டி ஐடென்டிட்டி கிரைசிஸில் ஹெவியாக பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ வில்லனுக்கு எதிரான
ஹீரோவுடைய சண்டைங்கிற மாதிரியே படம் மாறிடுது. கிளைமேக்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் கிட்ட அந்த ஒரு பெருங்கூட்டம் எமோஷனலா பேசுற சீன்லாம் மணி சார் யூனிவர்ஸ் வைப்ல இருந்தது. அப்படியே இனமென பிரிந்தது போதும் அப்படின்னு ஹிப்ஹாப் பாதி பாடுறது கூட லைட்டா எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. சீரியஸ் மாஸ் ஆக்ஷன் ஹீரோ டியூட்டியை செவனே செஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன், எந்த குறையும் கிடையாது. இன்ஃபேக்ட் குரூஷியலான காட்சிகள்ல அவருடைய டயலாக் டெலிவரிலாம் இன்னும் கூட இந்த படத்தில் வெட்டரான மாதிரி இருந்துச்சு. ரவி மோகன் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கேரக்டர் ரைட்டிங் அந்த போர்ட்ரேலுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரவி வர அந்த 2 சீன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே சீன் தான். செகண்ட் ஹாஃப்லயும் ரொம்ப நேரம் அவர் காணாமல் போயிட்டு திரும்ப வராரு. கடைசியில் அவரால் ஒரு டெட்லியான இந்த வில்லன் கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ண முடியுதுன்னு தெரியும் போது அந்த கேரக்டரை இன்னும் கூட பெட்டராக எழுதிருக்கலாம். ஸ்ரீலீலா கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேரக்டர் அப்படியே வெளியே எடுத்து வச்சாலுமே கூட இந்த திரைக்கதையில சின்ன லெவலில் மட்டுமே சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெருசாலாம் பாதிக்கப்படாது. காமெடி பாட்டுன்னு இந்த 2த்துக்காக மட்டுமே ஹீரோயின் கேரக்டரும் இந்த ரொமான்டிக் ட்ராக்கும் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக ஒர்க் ஆகலை எனக்கு. பட் ஸ்ரீலீலா அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. தம்பி கேரக்டரில் அதர்வா தமிழ் சினிமாவின் துடிப்பான அந்த இளம் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டரை நீட்டாக போர்ட்ரேட் பண்ணுறாரு. பிரகாஷ் வெலவாடி, தேவ் ராம்நாத், பிருத்விராஜன், குலப்புள்ளி லீலா, சில காட்சிகளை வர குரு சோமசுந்தரம், சேத்தன் மற்றும் பலரும் நல்ல காஸ்டிங். ரவி கே சந்திரனுடைய விஷுவல்ஸ் பிரிஸ்டீனா இருக்கு, அவ்வளோ கிளீனாக இருக்கு. அந்த பீரியட் செட்டிங்கும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. சென்சார் பிரச்சனைனாலையா என்னன்றது தெரியல, எடிட்டிங் பல முக்கியமான மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்ரப்டாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் முதல் பாட்டு மட்டும் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் பின்னணி இசையில் படத்துக்கு தேவையான சப்போர்ட்டை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காரு ஜிவி. ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், ஹேர் அண்ட் மேக்கப்னு படத்தோட இந்த விஷுவல் பார்ட் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே பாராட்டுகள். சொஃபஸ்டிகேட்டடான குவாலிட்டியான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த பராசக்தி என்டர்டெய்னிங்கான முதல் பாதியும் ரொம்ப சுமாரான 2வது பாதியும் கொண்ட ஒரு ஆவரேஜ் வாட்ச். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு மொத்த படமும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணலை. இஃப் யூ ஹவ் வாட்ச் த மூவி, ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன் இன் த கமெண்ட்ஸ். I am planning to watch that solo Malayalam release and the other 2 Telugu releases this week. I have little hopes on MSVP. Let's see, fingers crossed. டெபுடேஷன்ல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இவ்வளோ நல்லா பேசுகிறேன். ஆனால் நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷில் தான் பேசுகிற, பின்ன அப்படியே தமிழ் வாழும். உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க, விடுங்களேன்.